கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. ஆனந்த ஸ்ரீனிவாசன் ஆடிட்டிங் அவர் சென்னையில பாலாஜி நகர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறார். அவங்க மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் போடுறாங்க. அதாவது நாம எப்படி வாழணும் என்பதற்கு பல வகையான ஒரு முன்னுதாரணங்களை கொடுத்து கொடுத்து ஒரு மோட்டிவேஷனை வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல பிளஸ் இது ஃபேஸ்புக் எல்லாம் போடுறாங்க. அவர் நான் ஒவ்வொன்றையும் கரெக்டா கேட்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்ற கருத்துக்கள் நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு, நம்மளை முன்னேற்றுவதற்கு, நம்முடைய அறிவு தெல்லாம இருந்து விரிவடைவதற்கு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நாம கேட்கணும். இதுல ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு அறிஞர் நல்ல ஒரு தெளிவான ஒரு உரையை கொடுக்குறாரு. அந்த உரையில நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ரெஃபரன்ஸ் அவர் கொடுக்கும்போது அவர் நிச்சயமா படிச்சிருக்கணும். அவர் படிக்காம அவரால் இந்த அளவுக்கு பேச முடியாது. அப்ப அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்றாரு, நிறைய புத்தகங்கள் படிக்கிறார். அவர் ஒரு டாபிக் ஒண்ணு அன்னைக்கு பேசினார். 18வது நாள் மார்ச் மாசம் வருஷத்தை தெரியல. அப்ப கோபம், அந்த கோபத்தை பத்தி அவர் பேசுகிறார். ரொம்ப அழகா பேசுகிறாரு. அது இல்லாம நிறைய புத்தகத்தை எடுத்து காட்டுறாரு. ஒரு புத்தகத்தை காட்டு, இந்த பாருங்க இந்த அறிஞர் இப்படி எழுதியிருக்காரு, அடுத்த புத்தகத்தை காட்டி ரெஃபரன்ஸ் இந்த அறிஞர் இப்படி சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொரு புத்தகத்தை பார்த்து பார்த்து அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ, அதனுடைய அட்டையை காட்டி காட்டி அந்த மனிதருடைய முகமும் தெரியுது. அவர் எழுதப்பட்ட அந்த கிதாப், அந்த புத்தகத்தை வச்சு அவர் ரெஃபரன்ஸ் சொல்றாரு. அப்ப அவர் எவ்வளவு தூரம் படிச்சிருப்பாரு. அவருடைய வேலை ஆடிட்டிங் வேலையா இருந்தாலும் பொதுமக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் செய்யும்போது நம்மளும் அதை வரவேற்கணும். அதுல நிறைய பயனடையலாம். இது ஒண்ணு. அவர் கோபத்தை பத்தி பேசும்போது, கோபத்தை அடக்கிங்க, கோபம் நம்மளை அழிச்சிரும், கோபம் டென்ஷன் ஆகும், கோபம் ரத்த கொதிப்பு உண்டாக்கும், இப்படி கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குற புக்கெல்லாம் பார்த்தோம். அவரே கொடுக்குறாரு, இன்னார் சொன்னாரு அப்படிங்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களுடைய கருத்தோட இவர் இவ்வளவு அறிஞரை படிச்சு இவர் வெளிப்படுத்துறாரா? இப்படிப்பட்ட இவரை வெளிப்படுத்துற அந்த புக்கோட நம்முடைய இறைவன், எல்லாரையும் படைச்ச இறைவன், கர்த்தர் இறைவன் அல்லாஹ், அவன் அந்த கோபத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவர் பல புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்றாரு. இந்த புத்தகத்துல இப்படி இது, இந்த புத்தகத்துல இப்படி சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை விட அப்படின்னு நாம சொல்றதை விட இந்த ஒரு புத்தகம் இருக்குது, அது குரான், இறைவனோட புத்தகம். அது என்ன சொல்லுது குரான்ல கோபத்தை பத்தி என்ன இறைவன் சொல்லியிருக்கான், என்ன ரெக்கார்டு பண்ணிக்கிறான் அப்படிங்கும் போது அந்த கோபம்னு வர்ற இடத்தையெல்லாம் நீங்க குரான்ல எங்கெங்க வருதோ அதையெல்லாம் அப்படியே வருஷப்படுத்தினா கோபத்தினுடைய டெஃபினிஷன் தெரியும். இதான் கோபம் அப்படின்னு. அது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா 3:134 3வது அத்தியாயம் 134வது வசனம், 42ல 37வது வசனம், 21ல 87வது வசனம், 20ல 86வது வசனம், இப்படி நிறைய இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு 2-3 வசனம் சொல்றேன். இப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? நம்மகிட்ட இருந்து வருது கோபம். அந்த கோபத்தை உண்டாக்கணும் யாரு? அவன் உண்டாக்கணும், இவன் உண்டாக்கணுங்க. ரியலா கோபத்தை உண்டாக்கணும் யாரு அப்படின்னா இறைவன் தான் உண்டாக்கிறான். அதாவது நல்ல கோபம் என்பது கெட்ட எண்ணம்னு வச்சுங்க. அப்ப நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு ஆயிரம். இதுல தான் நீங்க மீண்டு வரணும். இதுல தான் உங்களை நல்லவனா கெட்டவனா என்பதை நான் அறிய முடியும். அதாவது இந்த ஜிஹாதுங்கிறாங்க பாருங்க, உள் போராட்டம், மன போராட்டம், இவங்க பல அர்த்தம் சொல்லுவாங்க. இதுல நீங்க போராடி வெற்றி அடைவதற்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் கொடுத்திருக்கிறேன். மனிதன் பாதி, மிருகம் பாதி. மனிதன் நம்ம தான், மிருகமும் நாம தான். 2 எண்ணமும் நம்மகிட்ட இருக்குது. இந்த 2 எண்ணத்தை இறைவன் நம்மகிட்ட கொடுத்து இதுல எவன் வெற்றி அடைகிறான் இதான் உங்களுக்கு. அப்ப இந்த கோபம், போராமை, பொச்சரிப்பு, ஆணவம், திமிரு, இது எல்லாம் சைத்தானுடைய எண்ணம், சைத்தானுடைய செயல்பாங்க. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணாதான் நீ வெற்றி அடைந்து இறைவன் சொல்றான். அதுல ஒரே ஒரு இதுல பாருங்க, 21வது அத்தியாயம் 87வது வசனத்துல யூனுஸ் இறை தூதர், அவர் இறைவன் மீதே கோவப்பட்டார்.
நான் இப்படிலாம் நடக்குது, இதை நீ பார்க்க மாட்டியா, இந்த மக்கள் அநியாயம் பண்றாங்களே அப்படிங்கும்போது யூனுஸ் நபி கோபப்பட்டதுக்கு இறைவன் தண்டிக்கிறான். அப்ப அந்த கோபம் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை இறைவன் சுட்டி காட்டுறான். அதே மாதிரி மூசா நபியும் தன்னுடைய மக்களுடைய செய்களை கண்டு கோபப்பட்டாங்க. அந்த கோபத்தை அடக்கணும் அப்படிங்கிறான் இறைவன். மன்னி, கோபத்தை அடக்கு, கோபத்தை விழுங்குங்கிறான் இறைவன். கோபத்தை ஸ்வாலோ பண்ண, விழுங்கு. நான் தான் கொடுத்தேன், அதுக்கு நானே உனக்கு வழிகாட்டியும் கொடுத்திருக்கேன், அதை விழுங்குறதுக்குள்ள அறிவியும் கொடுத்திருக்கேன். நீ சிந்தித்து பார்த்து, அது உன்னை சாவடிச்சிடும், உன்னை அழிக்கும் அப்படின்ட்டு இறைவன் எக்கச்சக்கமான வார்த்தைகள்ல இந்த கோபத்தை பத்தி சொல்றான். அப்ப கோபம் வராம இருக்க முடியாது. ரௌத்திரம் பழகுனா கோபம் பண்ணித்தான் ஆகணும், கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் நியாயமான கோபமா இருக்கணும். அநியாய கோபத்துல எல்லாம் அடக்கித்தான் ஆகணும். ஏன்னா நம்மள அதை அழிச்சிடும். இது இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அப்ப இறைவனுடைய ஸ்டேட்மெண்டோட இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கூட பார்க்கணும். அதுதான் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம பார்த்தோம், யூனுஸை பார்த்தோம், இறை தூதரை, மூசாவை பார்த்தோம். அதே மாதிரி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோபத்தை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். மனுஷனுடைய ரெஃபரன்ஸ் புக்கு ஆண்டவனுடைய ரெஃபரன்ஸ் புக் கித்தாபு, அந்த கித்தாபுகளுக்கு கொடுத்த இறை தூதர்கள் எல்லா இறை தூதர் கோபத்தை பத்தி வச்சிருக்காங்க. அந்த கோபத்துக்கு அவங்களே ஆளா இருக்காங்க. அந்த கோபத்தால அவங்களே நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அந்த கோபத்தால அவங்களே இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. தான் செய்த கோபத்தால தான் ஏற்பட்ட மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பொழுது கோபத்துல வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வா ஹஸனா, உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி தான். அவங்களோட ரெஃபரன்ஸை நாம எடுத்து பார்க்கணும். அப்போ அவங்க சொன்னது எப்படின்னா, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு மேலும் ஒரு விளக்க வர கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னாக்கா, இந்த விறகு இருக்கு பாருங்க, ஃபயர்வுட் விறகு நல்லா மொத்தமா இருக்கும். அது இந்த கல்யாணம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டா வச்சுட்டு நெருப்பு வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ கேஸ் இருக்குது, அப்ப நெருப்புல வச்சு மண்ணெண்ணெயை ஊற்றி ஃபயர் பண்ணுவாங்க அதை விறக. அப்பதான் இந்த சாம்பார், அது ரைஸு, பிரியாணி எல்லாம் அந்த விறகு, அவ்வளவு விறகு வச்சு அதை எரிய வச்சு அந்த வேகத்துல தான் அவைகள்லாம் நம்ம குக் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அந்த விறகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு உதாரணம் கட்டுறாங்க. அந்த விறகுக்கு பாருங்க, அந்த விறகை பாருங்க, அதுல நெருப்பு பிடிக்கும். அந்த நெருப்பு பிடிச்சதும் அந்த ஜுவாலை இருக்கும், நெருப்பு அப்படி 2 கலர்ல இருக்கும். அது இந்த விறகு அப்படியே தின்னுக்கிட்டே வரும், அப்படியே சுவாலை பண்ணிட்டே வரும். அந்த விறகை இந்த நெருப்பு அப்படியே சுவாலை பண்ணி இந்த விறகு கடைசி வரைக்கும் முடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போலத்தான் கோபம் உன்னை அழிக்குங்கிறாங்க. இவ்வளவு பெரிய அழகான உதாரணம் பாருங்க. அதாவது கோபம் எப்படி உன்னை அழிக்கும்னா, அந்த விறகை நெருப்பு தின்பது போல அந்த கோபம் உன்னை அழிச்சிடும். கோபப்படாத, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, கோபத்தை இது பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அதை அடக்கிறதுக்கு நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க, சில பக்குவம் கிடைக்குது, அதே மாதிரி சில அனுபவங்கள் கிடைக்குது. இந்த அனுபவத்தை கொண்டு மற்றவருடைய உபதேசத்தை கொண்டு நாம நம்முடைய கோபத்தை அடக்கி கொண்டா, நீங்க அவங்க சொன்னாங்க ப்ரெஷரு, ரத்த கொதிப்பு, அந்த வேகம், அதனால ஏற்படுற கொலை வரைக்கும் வருது, அடித்தடி வருது, சண்டை வருது, ஒத்தனை அடிச்சுக்கலாம். இது எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சலாம். அப்ப இறைவன் கொடுத்த ஒரு கேரக்டரை, அந்த கேரக்டரை நீ எப்படி வெற்றி ஆகணும் என்பதற்கு வேதத்தையும் அந்த வெற்றியினுடைய வழிகாட்டுதலை தூதுவத்தையும் வச்சு நம்ம காட்டிடணும். கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோவத்தினுடைய தன்மையை நமக்கு இப்ப ஆனந்த சீனிவாசன் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது, நம்ம இதோட கூடிய இறைவனுடைய வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இறை தூதர்களுடைய வார்த்தையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, கோபம் எவ்வளவு பெரிய புதுமையான செயல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த கோபத்தை நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வீரங்கிறான் இறைவன். கோபத்தை நான் கொடுத்துருக்கேன், அந்த கோபத்தை நீ அடக்கிட்டா நீ தாண்டா வீரங்கிறான். அப்ப வீரனுக்கு அழகு கோபம். இப்போ ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். இப்போ ரொம்ப கோபம் வருது, போய் டாக்டர்கிட்ட காப்பாங்க, சைக்கியாட்ரி போவாங்க. கோபம் வருது, என்ன நடக்க முடியல, அவர் இப்படி அப்படின்னு செய்வாரு. அப்புறம் 1 2 இன்னும்பாரு, தியானத்துல ஏறி அதுல ஏறி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்த விட்டு நீ நவரு, அந்த செய்கையிலேருந்து நவரு. உனக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டே இருப்பான் சில பேர்.
விட மாட்டான். அப்ப அந்த கோபம் வேகம் வர வர சில பேர் தடுப்பாங்க பாருங்க, தடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். அப்ப அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்துட்டோம்னு 100% நம்ம தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் இறைவனுடைய தூதர் சொல்றாங்க, கோபம் வந்து உட்காந்துரு, கோபம் ரொம்ப கோபம் வச்சா படுத்துரு, இன்னும் அடக்க முடியலையா நீ கையை காலை கழுவிட்டு ஒரு இடத்துல போய் அமைதியான இடத்துல இறைவனை துதிக்க ஆரம்பிச்சிரு, இறைவனை திக் பண்ண ஆரம்பிச்சு, இறைவா இந்த கோபத்தை என்னால அடக்க முடியல, எனக்கு இதுக்கு உள்ள சக்தியை கொடு, அடக்கிற சக்தியை கொடு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதல், அதாவது நம்ம கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல். இப்ப இன்னும் ஒண்ணு பாருங்க, நம்ம வந்து கோவப்படும் போது சில பேர் தாங்க முடியல, சில பேர் மாத்திரை கூட சாப்பிட்றாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த கோபம் வந்து எப்படின்னா இந்த மீசல் பார்த்தீங்களா, இது இப்படி திரும்பி பாருங்க, கோபம் ஓவரா வரும், திமுரு ஏறும், திமுரு ரொம்ப ஏறும். நம்ம என்ன கேரக்டர் வைக்கிறோமோ அந்த கேரக்டர் தூக்கும். இப்போ படிப்பாளியா இருந்தோம், என்னோட படிச்சவன் இருக்கானா, பணக்காரன் என்னோட பணக்காரன் இருக்கானா, என்னோட பலசாலி இருக்கானா, ராஜ்யம் தான் என்னோட ராஜ்யம் உள்ளவன் இருக்கானா, அப்படி திமுரு ஏறும் தான் கோபம். இதை தொட்டு பாருங்க, தொட்டு இப்படி தடவி பாருங்க, அப்படியே கோவம் ஏறும். மீசை இருக்க இல்லையா, அப்படி தட்டிங்கன்னா வரும். இறைவன் சில இடத்த டச் பண்றதெல்லாம் உனக்கு உதாரணம் காட்டலாம், இந்த டச் பண்ணு இப்படி ஏறும் கோவம். அப்ப இந்த கோபத்தை சடனா இறக்கணும், நீ இப்படி செய்ய 1 2 சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அது இறை தூதர் சொல்லிக்கிறார். இதை இப்படி தடவு, உடனே இறங்கும் கோபம். இந்த பாருங்க இப்படி தடவுங்க, தாடி பார்த்தீங்கன்னா முடி இருக்க முடியலாதே உள்ள அப்படி இந்த தாடியை தடை பாருங்க, ஆல் ஆஃப் எ சடன் வந்து உங்களுக்கு வந்து அமைதி, அந்த ஞானம் மாதிரி ஒரு இது வரும். இப்படி தடவுனீங்கன்னாவே அந்த கோபம் வந்து ஆல் ஆஃப் எ சடன் வரும். இந்த மருந்து மாத்திரை அது உங்க விருப்பம், அது நம்ம சொல்ல. இது ஏத்தும், இது இறக்கும், இது ஏத்தும், இது இறக்கும், இது ஏத்தும். என்ன திமுர் ஏறும், கோபம் ஏறும். அப்படியே பண்ணி பாருங்க, உடனே ஆல் ஆஃப் எ சடன் அப்படியே நமக்கு மன அமைதி வரும். ஒரு கோபம் வந்து உடனே இறங்கும். இது ஒரு மாத்திரை மாறுங்க. இதை யார் சொன்னா, பெருமானார் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இதை வெட்டு, இதை வளருன்னாங்க. மீசையை வெட்டுன்னா கோத்தை வெட்டு, இதை வளரு. இந்த தாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாடி தடவுனீங்கன்னாவே ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம கோத்தை அடக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுல எத்தனையோ அறிஞ்சு கொண்டு சொன்னா கூட அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனால் கோபம் வந்தா அந்த இடத்த விட்டு நவர்றது மிகச்சிறந்த ஒரு மெடிசன். இதைத்தான் வந்து இறைவனுடைய தூதர் வந்து ரொம்ப அழகான முறையில் சொல்லியிருக்காங்க. அவருடைய வார்த்தையை நான் பார்த்தோன்னே அதோட இதையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சொன்னேன் தவிர மற்றபடி இல்லை. ஆக கோபம் வந்து நம்மளே அடிச்சிடும். ரொம்ப நம்மளை பாட்டு உஷ்பேத்திட்டு போயிடுவான். கோபம் வந்து லேசில் அடங்காதுங்க. ஆனா அவ்வளவு என்னன்னா நம்ம உடம்பு பலகீனமாகவும், நம்மளோட நரம்பு தளர்ச்சியாகவும், நம்மளோட எண்ணங்கள்லாம் பாழாகவும் வீறிட்டுரும். அந்த குதிரை இருக்கு பாருங்க, அந்த திமுருங்கிற குதிரை, அதுதான் வீறிட்டுரும். அதனால எந்த வேணாலும் நம்ம செய்வோம். அதை அடக்கக்கூடிய தன்மை வந்துச்சுனாக்கா இறைவன் சொன்னா நீ தான் வெற்றியாளர், உன்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கேன், உனக்கு அந்த சக்தியை கொடுக்குற, சக்தியை உபயோகப்படுத்தி உன்னுடைய கோபத்தை வந்து நீ அடக்குங்கிறான். அதான் வெற்றியாளர் என்று இறைவன் சொன்ன. வெற்றியாளருக்கு ஒரு பண்புல வந்து கோபத்தை அடக்குவது வெற்றியாளருங்கிறான். நன்றி, வசனம்.